வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்த செகண்ட் டைம் நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுத போறவரா இருக்கலாம். ரிவிஷன்னா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா படித்த பாடத்தை மீண்டும் படிப்பது ரிவிஷனா, இல்ல தேர்வுகளில் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய தலைப்பை படிப்பது ரிவிஷனா அப்படிங்கிறதுக்குல நம்மளுடைய மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, பெரும்பாலான மாணவர்கள் சரியா சொல்லியிருக்காங்க. அப்ப ரிவிஷன் பண்ணக்கூடிய காலகட்டத்துல இருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சில இருக்கக்கூடிய சிலபஸ் பாயிண்ட் படி நீங்க அடுக்குறீங்க. ஒரு தலைப்புக்கு 1, 2, 3ன்னு போட்டு அடுக்கினா ஜிஎஸ்ல எத்தனை தலைப்புகள் இருக்கு அப்படின்னா 202 தலைப்புகள் இருக்கு. அப்ப 220 தலைப்புகளையும் நீங்க படிப்பதுக்கு பேர் தான் ரிவிஷனா. ஏன்னா இதுல என்ன சார் நடக்கும், சில டாபிக்ல இருந்து கேள்விகள் கண்டிப்பா வராது அப்படிங்கறதும் தெரியும், சில டாபிக்ல இருந்து கேள்விகள் கண்டிப்பா வருங்கிறதும் தெரியும். அப்ப எப்படி சார் அதை ஆர்டர் பண்ணி நம்ம படிக்கிறது, இதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்ப நம்ம இந்த டாபிக்ல கொடுக்க போற பிடிஎஃப், நம்ம இந்த பாயிண்டர் பிடிஎஃப் இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு கொடுக்க போற இந்த ஷெடியூல் பிளானா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய நோட்ஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, ரிவிஷன் பண்ண போறேன் சார், நான் கண்டிப்பா ஒரு பதவியை பெற்றாகணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான். ரைட், முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியும், எந்த டாபிக்கை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப உதாரணத்திற்கு நீங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை படிக்க போறீங்க அப்படிங்கறத எடுத்துப்போம். ஐபிசின்னு சொல்லுவோம், இது யூனிட் நம்பர் 4ல இருக்கும். அப்ப இதற்கான தலைப்பை நீங்க எப்படி சார் சேர்த்து வச்சு படிச்சிருக்கணும், 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்தெந்த பகுதியில எல்லாம் இது இருக்கோ அதை மட்டுமே படிச்சிருந்திருக்கணும். ரைட்டா, நம்மளுடைய வெற்றி பாதை மாணவர்களுக்கு நம்ம என்ன சொல்லி இருந்தோம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவங்களுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், எந்த ஒரு தலைப்பா இருந்தாலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அது நம்மளுடைய பாடத்திட்டத்துல இடம் பெற்றிருந்துச்சுன்னா அதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னா தொகுத்து கொடுத்திருப்பேன். 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன இருக்கோ, இது 11ஆம் வகுப்பு அப்படிங்கறத எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃப்ல கொடுத்திருப்பேன். அப்ப இந்த மாணவரால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த ஒரு தலைப்புல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே என்ன பண்ணிட முடியும், அவரால் ஒரே சேர படிக்க முடியும். அப்ப நீங்க செய்யக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், அதற்கான நம்மளுடைய வெற்றி பாதை மாணவர்களுடைய நோட்ஸையும் உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிச்சிட்டேன். அப்ப நீங்க என்ன சார் செய்யணும், சிந்து சமவெளி நாகரிகத்தை நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுதான், 6 முதல் 12ஆம் வகுப்பு எங்க படிச்சீங்க அதை தொகுத்து ஒரு ஃபைலா எடுத்து வச்சுக்கணும். நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்களா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒரே நோட்ஸா எடுத்து வச்சுக்கணும். நம்மளுடைய வெற்றி பாதை மாணவர்களுக்கு என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய அகாடமி சார்பாக ஒவ்வொரு தலைப்புக்கும் டிஎன்பிஎஸ்ல பாயிண்ட் வைஸா சொல்லியிருந்தா 202 தலைப்பு அப்படின்னு சொல்றோம்ல, இந்த 222 தலைப்புகளை 75 தலைப்பா பிரிச்சு ஒவ்வொரு தலைப்புக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஒரு தலைப்புக்கு ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். அவங்களால எளிமையாக என்ன பண்ணிட முடியும், படிச்சிட முடியும். ரைட், இது வெற்றி பாதை மாணவர்களுக்கு மட்டும் தானான்னு கேட்டா இல்ல சார், நீங்களும் என்ன பண்ணலாம், இதே மாதிரி 6 முதல் 12ஆம் வகுப்பை நீங்க எங்கெங்கெல்லாம் படிச்சிருந்தீங்களோ ஒன்று சேர அமைச்சிடுங்க. ரைட், இப்ப டாபிக்கு நீங்க எல்லாத்துக்குமே வந்துச்சு, 202 டாபிக்கும் நம்ம அப்படி பண்ணிடணும். ரைட்டா, அப்ப 222 டாபிக்கும் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப நமக்கு என்ன சார் தெரியணும், எந்த டாபிக் கன்ஃபார்மா வரும், டிஎன்பிஎஸ்சியால எந்த தலைப்பு கண்டிப்பாக கேட்கப்படுமோ அந்த தலைப்பை நீங்க படிக்கணும். இதற்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னா, அந்த 202 டாபிக் உதாரணத்திற்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்துப்போம். புவி அமைவிடம் அப்படிங்கிறது நம்பர் 1 டாபிக். நம்பர் 1 புவி அமைவிடம் அப்படிங்கிறதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இயற்கை அமைவுகள் டாபிக் நம்பர் 2. இது இரண்டும் ஒரே சேர இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணிடணும், ஒரே நாள்ல ரிவிஷன் பண்ணிடணும். எப்படி பண்ணணும், இந்த புவி அமைவிடம் இருக்கக்கூடிய அந்த 10வது தலைப்பை மட்டும் நீங்க படிக்க கூடாது. மேக்சிமம் செய்யக்கூடிய மாணவர்கள் என்னது, அந்த 10வது தலைப்பை மட்டும் தான் படிப்பாங்க. ஆனா
100க்கு 100 எடுக்கணும், இந்த முறை என்னுடைய ரிவிஷனால எனக்கு ஒரு பதவி உறுதியாக கிடைக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய மாணவர்களா நீங்க இருக்கும் பட்சத்துல நீங்க செய்ய வேண்டியது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை எங்க இருந்தாலும் என்ன பண்ணிடணும், அதை தொகுத்து நீங்க பண்ணிடணும். ரைட் சார், இது என்னது வெற்றி பாதை மாணவர்களுக்கு மட்டும்தான் இப்படி கொடுத்துருக்கீங்களா? இல்ல சார், உங்களுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பெஷலா இப்ப டிசைன் பண்ணி உங்களுக்கான ஸ்டடி பிளான் அப்படின்னே ஒன்று போட்டு கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல இருக்கும். நீங்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துட்றேன், இந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன். இதுல என்ன இருக்கும், நீங்க யூனிட் 3ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கை படிக்க போறீங்க. அது எங்கெங்க இருக்கும் அப்படிங்கறது நீங்க தேடி நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த தலைப்பையும் கொடுத்துட்டேன். அப்ப நீங்க ரிவிஷன் அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க 6 முதல் 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய ஒரே தொகுப்பா தொகுத்து கொடுத்த ஒரு ஸ்டடி பிளான் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரைட், இப்ப நான் 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வரக்கூடிய தலைப்புகள்னு சொல்லியிருந்தேன். அப்ப கண்டிப்பாக வரக்கூடிய தலைப்புகளை தான் நாங்க என்ன பண்ணியிருக்கோம், அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எப்படி சார், முதல் 33 நாட்கள். அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது, முதல் 33 டாபிக் இருக்குல்ல, அது கண்டிப்பாக தேர்வுல கேட்கப்பட்டே ஆகும். அப்ப முதல் 33 டாபிக்கை நீங்க படிச்சு முடிங்க சார். உங்களோட ரிவிஷனா இருக்கட்டும், யூனிட் 2 எடுத்து படிக்கிறீங்களா நீங்க படிக்கலாம். ஆனா இதுல அந்த தலைப்பு இருக்கு அப்படின்னா இந்த தலைப்பை படிச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த தலைப்புக்கு போங்க அப்படிங்கறத சொல்றேன். முதல் 33 டாபிக், முதல் 33 டாபிக் தான் 100% என்ன வரும், டிஎன்பிஎஸ்சி தேர்வால கேட்கப்படக்கூடிய தலைப்புகள். இது நம்ம வெற்றி பாதை மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், தனி பிடிஎஃபாவும் கொடுத்துட்டோம், அவங்களுக்கு அன்னைய தேதியில டெஸ்டும் கண்டக்ட் பண்ணிட்டோம். அப்ப அவங்களுக்கு 100% கேட்கக்கூடிய கேள்விய 100% பதிலளிக்கக்கூடிய வகையிலும் அவங்க தயாராயிட்டாங்க. இது வெற்றி பாதை மாணவர்களுக்கு மட்டும் கிடைத்தால் போதாது, யூடியூப் மாணவர்களும் கிடைக்கணும், டெலகிராம் மாணவர்களுக்கும் கிடைக்கணும். அப்படிங்கறதுனாலதான் இதை இப்ப ரிவிஷன் டாபிக் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். அப்ப 33 நாட்களுக்குள்ள நீங்க எத்தனை தலைப்பு சார் படிச்சிருப்பீங்க அப்படின்னா 102 தலைப்புகளை முடிச்சிருவீங்க. நம்மளுடைய பள்ளி பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் ஒரு தலைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா 102 தலைப்புகளை படிச்சு முடிச்சிருவீங்க. ரைட், ரிவிஷன் அப்ப எவ்வளவு வேகமா நீங்க போவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். 6ஆம் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் எக்கனாமியை நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு 5 நாள்ல கொடுத்திருப்போம். அதை நீங்க என்ன பண்ணிடலாம், ஒரே நாள்ல ரிவிஷன் பண்ணிடலாம். அப்ப ஒரே நாள்ல ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நாள் அப்படிங்கறதை நீங்க பண்ணிக்கலாம். ரைட்டா, இதுதான் சார் நம்மளுடைய பிளான். அடுத்ததுதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மீடியம் டாபிக்கு போகணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, இது கண்டிப்பா தேர்வுக்கு வந்தே ஆகும், அந்த தலைப்பை நம்ம ஒரு அளவுக்கு படிச்சு முடிச்சிடணும். இந்த இடத்துலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா மேக்ஸ் அப்படிங்கிற தலைப்பை வைக்கிறோம், அடுத்தது சிஏ அப்படிங்கிற தலைப்பை வைக்கிறோம், அதுக்கு அப்புறமா லீடர்ஸ் அப்படிங்கிற தலைப்பை வைக்கிறோம். ரைட்டா, இதெல்லாம் என்னது, கண்டிப்பாக வினாட்கள் வரும், அதற்கு நம்ம தகுதியாகவும் இருந்துக்கணும். அப்ப உங்களுக்கு ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம். முதல் விஷயம் என்ன சார், தேர்வுகள்ல மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய தலைப்புகளை படிப்பது மட்டுமே ரிவிஷன். அப்படி அந்த ரிவிஷனை பண்றதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன தேவை, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை நம்மளுடைய வெற்றி பாதை மாணவர்களுக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் எப்படி ஒரு தொகுப்பை கொடுத்துச்சோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிடணும், 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் எப்படி தந்ததோ அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸுக்கு நீங்க ரெடி பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிக் அடிச்சிங்க. 2வது என்ன சார், கன்ஃபார்மா எந்த டாபிக்ல சார் வரும் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி பாதை மாணவர்களுக்கு நம்ம முதல் 33 டாபிக்ல என்ன சொல்லிட்டோம், இதுதான் சார் 100% கண்டிப்பா வரும். நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த முதல் 33 நாள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகளை நீங்க படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிடிஎஃப்லையும் என்ன பண்ணியிருக்கேன், முதல் 33 நாட்கள்ல நான் ஹை ஸ்கோரிங் டாபிக்கை தான் வச்சிருக்கேன். அடுத்தது மீடியம் ஸ்கோரிங் டாபிக் அப்படின்னு போகும், அதுக்கப்புறம் கம்பல்சரி டாபிக் அப்படிங்கிறத மேக்ஸ் சிஏ அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. Right, wish you all the best. Thank you to all.